எங்களோட ஃபேவரட் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் மேலே இருக்குது. இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி வீடியோஸில். கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா பெரிய ஸ்லாப்பு. இது வந்து எக்ஸ்டெண்டட் ஸ்லாப்பு. பால்கனியில் பூரா ரொம்ப அட்டகாசம். சொன்னோன்னே வந்துடுச்சு பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு விலாக்லாம் பண்ணி. பேக் டு பெங்களூர். ஆஃப்டர் 3 months நாங்கள் பெங்களூர் வந்துட்டோம். வந்தோடனே பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா விளையாடணும். கிளிப்புமே அழகாக இருக்கா? காற்றுக்கு நல்லா சுற்றுது. மவுஸ். இன்றைக்கி ஹோம் டூர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. இன்றைக்கி ஹோம் டூர் எடுக்கலான்னு ஒரு ஐடியா. ஸோ பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் கீழேருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்ல, அவளோட ஃப்ரெண்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு மேடம் அப்படியே எஸ்கேப் ஆகிட்டாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ அந்த டைமில் நம்ம வந்து வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் ஃப்ரண்ட்டில் இருந்தே காமிக்கிறேன், வாங்க போய் பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஷூ ரேக்லாம் பெருசாக இல்லை, இதுதான் வச்சு சமாளிச்சிட்ருக்கோம். மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நாங்கள் துவாரகா போனப்போ வாங்கினது. ஸோ இப்படி தான் இருக்குது. என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னா ஹாலு. இந்த டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா ஓனரோடது தான், எங்களோடது கிடையாது. மேலே வந்து ஃப்ரேம்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். எங்களோட ஃபேவரட் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் மேலே இருக்குது. ஹால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. எப்போவுமே கீழே இந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டு வச்சுப்போம். ஏன்னா எங்ககிட்ட சோஃபா இல்லாததுனால. இது வந்து பாப்பாவோடது. இதில் உட்காந்துப்போம். இல்லைன்னா அந்த பெட் இருக்கும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கும். பெருசாக ஆர்கனைசேஷன்லாம் இல்லை. இப்படி தான் இருக்கும் வீடு. இதுவே நாங்கள் க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஓகேவா? ஹாலுக்கு அப்புறமா ரைட்டில் பார்த்தீங்கன்னா, ஹால்லேயே ரைட்டில் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் இருக்குது. பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கிங் சைஸ் பெட் எங்களோடது. இங்கே ஒரு டேபிள் வச்சுருக்கோம். அப்புறம் பாப்பாவோட டாய்ஸ் எல்லாம் இருக்குது. அது வந்து பாப்பாவோட ஃபேவரட் டாய். அது இல்லாமல் மேடம் தூங்க மாட்டாங்க. இங்கே வந்து ஒரு கபோர்டு, இதுவும் ஓனரோடது தான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சைட் பாத்ரூம் இருக்குது. லைட் போடுறேன். இந்த சைட் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இருக்குது. ஓகேவா? ரூம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே. அதுக்கப்புறமா அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா கிச்சன் போகிற ரூம் தான். இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எங்களோட சாமி ரூம் இருக்குது. இதெல்லாம் வந்து நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறப்ப எடுத்து வச்சது. அப்படியே தான் வச்சுருக்கேன். உள்ளார இடம் இல்லாததுனால அப்படியே வச்சுருக்கேன். இப்படி தான் இருக்கும் ரூம். இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி வீடியோஸில், ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறப்ப. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரிட்ஜ் மேலே வந்து என்னோடய ரெசிபி நோட் இருக்கும். அம்மாவோட ரெசிபிஸ் எழுதிட்டு வந்திருந்தேன். அந்த நோட் இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்கு ஆப்போசிட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு பாத்ரூம் இருக்குது. இங்கே தண்ணி பிரச்சனை இருக்கிறதுனால ஒரு ட்ரம் வாங்கி அதில் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா இந்த சைட் பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது. கிச்சன்லேயே வந்து பாப்பாவுக்கு தொட்டில் கட்டியாச்சு. ஸோ இங்கே தான் இருக்குது தொட்டில் கட்டுறதுக்கு. ஓனர் அவங்க இருக்கும்போதும் வந்து அவங்களோட பாப்பாக்காக கட்டியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு வசதியாக போச்சு. அவள் தொட்டிலில் தான் தூங்குறா மதியம் டைம்லலாம். இன்னும் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா பெரிய ஸ்லாப்பு. இது வந்து எக்ஸ்டெண்டட் ஸ்லாப்பு. அது வரைக்கும் தான் வந்து இருந்தது. இவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக போச்சு. இதெல்லாம் இப்படி தான் இருக்கும், கண்டுக்காதீங்க. ஸோ நான் சாப்பாடு சமைச்சிட்டேன் வீடியோ எடுக்கணுன்றதுக்காக. முள்ளங்கி போட்ட சாம்பார் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ரசம். அதுக்கப்புறமா சாப்பாடு வந்து வடிக்க கற்றுக்கிட்டேன். ஸோ வடித்த சாதம். இங்கே தான் மொச்சக்கொட்டை ரொம்ப ஃபேமஸில், எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. அதனால் அது பொரியல் சைட் டிஷ்க்கு. ஸோ இதெல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா கிச்சனுக்கு நியர் ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூம் இருக்குது. இங்கே வந்து ஒரு ஃபேன் வச்சுருந்தோம் ஃப்ரிட்ஜ் மேலே. அந்த ஃபேன் வந்து இப்போ ஒர்க் ஆகாதனால நாங்கள் வந்து
ஏர் கூலர் தான் போட்டு விட்டுட்ருக்கோம் அவள் தூங்கும்போது. ஏன்னா இங்கே ஃபேன் எதுவும் இல்லை மேலே, அதனால் இந்த ரூமில் இருந்து இங்கே இருக்க ப்ளக் பாயிண்ட்டு, இங்கேருந்து அப்படியே அங்கே காற்று போகிற மாதிரி ஏர் கூலர் போட்டு விட்ருவோம். அதுக்கப்புறமா பீரோ இருக்குது. மேலே இருக்க சாமான்லாம் உள்ளார வைக்கிறதுக்கு எங்கேயும் பத்தலை, அதனால் இப்படி போட்டு வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வைக்கிறதுக்கு இடம், டேபிள். அதுக்கப்புறமா என்னோடய கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே தான் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து பாப்பாவோட டாய்ஸ் செக்ஷன். முன்னாடி இருந்தால் எல்லாத்தையுமே இழுத்து போட்டுறான்னு சொல்லிட்டு இங்கே ரூமில் வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா இங்கே ஒரு கப்போர்டு இருக்குது, இங்கே ஒரு மிரர் இருக்குது. ஓகேவா? மிரர் இது ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே ஃபுல்லாக ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் ரூம். ஓகே, ஸோ ரூமை விட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இந்த சைட் கிச்சன் இருக்கா. கிச்சனுக்கு ஒட்டினாப்பில் இந்த சைடு வந்து பால்கனி இருக்குது. பால்கனியில் பூரா ரொம்ப அட்டகாசம், சொன்னோன்னே வந்துடுச்சு பாருங்கள். அட்டகாசம் பண்ணதுன்னா நெட்டிங் போட்டு விட்ருக்கோம். நெட்டிங் போட்டுவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சில பிளான்ஸ் இருக்குது. ஆக்சுவலி 3 months கழிச்சு நாங்களே இப்போ தான் பிளான்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏன்னா ஊருக்கு போனனால பிளான்ஸ் எல்லாம் எதிர் வீட்டில் ஃப்ரெண்ட் வீட்டில் தான் கொடுத்துருந்தோம். இங்கே வாஷிங் மிஷின் வச்சாச்சு. மேலே எப்படியே இங்கேயே துணி காய போட்டுக்கலாம். ஸோ பால்கனி முடிஞ்சுதா? அவ்வளோதான். இதுதான் எங்களோட சிம்பிள் ஹோம் டூர். நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கான ஆர்கனைசேஷன் நான் பண்ணி வச்சுருக்கேன். வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்கனைஸ்டாக நீட்டாக அந்தளவுக்கு சூப்பராலாம் எனக்கு வச்சுக்க தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். இதுதான் ஹோம் டூர் வீடியோ. இதை வந்து நான் பெருசாக இன்னும் vlog மாதிரி எடுத்துக்க விரும்பலை. பாப்பா வந்தானா அவளை காமிச்சிட்டு டாட்டா சொல்லிடுறேன். அவ்வளோதான். இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then signing off from Anjana's vlogs. Bye. மேடம் கூட்டிகிட்டு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி ஏதாவது லஞ்சம் கொடுத்தாதான் மேடம் வருவாங்க. அந்த மேடம் வந்தாலும் இப்படிதான், ஏதாவது லஞ்சம் கொடுத்தாதான், ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுத்தாதான் ரிட்டர்ன் போகிறது வரதெல்லாம் நடக்கும். இல்லைன்னா அப்படிதான் விளையாடிட்டே உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. நான் தான் ஸ்டிச் பண்ணேன். முத்திரி ரெக்காடி ட்ரெஸ் ரெக்காடி பாப்பா ட்ரெஸ் ரெக்காடி. ஏய் கோச்சா இருக்கிற மேடம் கோச்சிக்கிட்டாங்க. சரி டாடா சரி, நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் vlogல மீட் பண்றேன். பை டாடா.